இந்த படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ சமீப காலமாக ஒரு கிழக்கு பார்த்த வீட்டில் போர்ட்டிகோ போட்டுட்டு மெயின் டோரை கொண்டு போய் இங்கே வைப்பாங்க. அதாவது ஒரு 10 அடி தூரம் உள்ளே வச்சுருவாங்க, அல்லது கிச்சனையும் ஹாலையும் வெளியில் இழுத்துருவாங்க. அதே போல் மேற்கு பார்த்த வீட்டுக்கு பெட்ரூமையும் டாய்லெட் இதெல்லாம் வெளியில் இழுத்துட்டு டோரை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு ஒரு சின்ன சிட் அவுட் போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வடக்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனை இதெல்லாம் வெளியில் இழுத்துட்டு டோரை கொண்டு போய் இங்கே வச்சுருப்பாங்க. அதாவது கிழக்கு மத்திய தளவுக்கு கொண்டு போய் உள்ளே தள்ளி வச்சுருப்பாங்க, ஒரு 10 அடி 15 அடி தள்ளிட்டு. ஸோ மேலே ஃபுல்லாக ரூஃப் போட்டு போர்ட்டிகோ போட்டு மேலே சதுர செவ்வகமாக வீட்டை அமைச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளும் மிக மிக மோசமான அமைப்புகள். இந்த மாதிரியான வீடுகளில் தான் அந்த வீட்டோட எஜமானுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதை பார்க்க முடியுது. என்னுடைய சமீபத்து சர்வே கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்தில் இந்த ஹார்ட் அட்டாக் வந்த வீடுகளை மட்டுமே நம்ம தனியாக ஆய்வு பண்ணதில்லை. 10ல் 8 கேஸ் வீட்டில் இந்த மாதிரியான டோர் அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ இது வந்து எலிவேஷனுக்காகவும் போர்ட்டிகோக்காகவும் பார்க்கிங்காகவும் சிட் அவுட்டுக்காகவும் ஃபயருக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களில் டோரை மாற்றி வைக்கிறது நிறைய பேர் பார்க்க முடியுது. இது குறிப்பாக சிவில் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜினியர்ஸ் தான் இந்த மாதிரி வேலை பார்க்குறது. இன்னொன்று வந்து இடப்பற்றாக்குறை. 20 அடி அகலத்தில் வீடு கட்டுறோம், 15 அடி அகலத்தில் வீடு கட்டுறோம், 22 அடி அகலத்தில் வீடு கட்டுறோம், இருக்கிறதே ரொம்ப சின்ன சைட்டு, எனக்கு அங்கே பார்க்கிங் வேணும்னு கேட்குறதுனால என்ஜினியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து மிக மிக மோசமான விளைவை கொடுக்கக்கூடியது. இரண்டாவது, இந்த வீட்டுடைய ஆண் வாரிசுகள் இருந்ததுன்னா திருமணம் ஆகிறதில்ல, பெண் வாரிசாக இருந்தால் பெண்ணுடைய கணவர் அவரும் உருப்படியாக இருக்கிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, வருமானம் பண்ணுறதில்ல, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுது, வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இதில் சொல்லலாம். வீடெல்லாம் உள்ள வாஸ்துப்படி தான் சார் கட்டியிருக்கேன், பட் எனக்கு ரிசல்ட் இல்லை சார், இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் ஸோ தலைவாசலை கவனிச்சிங்கனாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சாருடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அவருடைய விஷயங்களை சிலதை அப்ளை பண்ணி பார்க்குறோம். அதில் எங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கிது. அப்புறம் சரி, பிரச்சனையே வீட்டில் தான் இருக்குது போல், நம்ம குடியிருக்கிற வீட்டில் இங்கே தான் வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சாருடைய கிளாஸை எப்படியாவது அட்டன் பண்ணி நம்மளும் படிக்கணும், நாங்களும் மேலே வரணும், எங்களை நம்பி இருக்கிறவங்களையும் கொண்டு வரணும், மேலும் மேலும் பிரச்சனை யாருக்கும் வராமல் தடுக்கிறதுக்கு இதுதான் உண்மையான சொல்யூஷனுங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்பினோம். அதனால தான் சாருடைய கிளாஸுக்கு வந்து நாங்கள் படிக்கணுங்கிற ஒரே முயற்சியோடு வந்தோம். நீங்கள் குருநாதரை கிடைச்சதுக்கு அதை விட எங்களுக்கு நன்றி. வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.